எஸ்ஐபி பண்ணாலே ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் தப்பு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இயர் ஆதித்யா பிர்லா பிஎஸ்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நியர்லி 100% ரிட்டர்ன் கொடுத்துச்சு 1 இயர்ல. ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு அன்டைவர்சிஃபைட் ஃபண்ட். எல்லாமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பிஎஸ்சி செக்டாரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் ஆகும். இதில் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிறதே டவுட்ல இருக்கும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது போர்ட்ஃபோலியோல இருக்கிற வேற ஸ்டாக்ஸ்லயே நான் இன்வெஸ்ட் பண்ணி வேற ஸ்டாக்ஸ்லயே நான் எஸ்ஐபி பண்ணி நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு செத்துட்டு இருக்க கம்பெனில தான் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கறவங்க கிட்ட நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ கொடுங்க, நாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுல சில பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்கறப்ப தான் தெரிஞ்சிருச்சு எல்லாரும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஓனாக பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துட்டோ, யாரோ சொன்னதை வச்சோ, ஏதோ ஒன்று நெட்டில் பார்த்துட்டோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, எஸ்ஐபி பண்ணுறவங்க எல்லாருமே 3% அளவுக்கு பீப்புள் மட்டும்தான் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 97% பீப்புள்ஸ் வந்து லாஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், அதில் எஸ்ஐபி பண்ணாலே போதும், நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தால் அது பெரிய முட்டாள்தனம். அது என்ன ஃபண்டில் நாங்கள் பண்ணணுங்கிறத ப்ராப்பராக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆகட்டும், ஃபண்ட் ஆகட்டும், அது நல்லதா கெட்டதா, அது எப்படி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் ஆர் ஃபண்ட் நேமாக கமெண்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து டியூரேஷன், நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கீங்க, அது இல்லாமல் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, மீடியம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, இல்ல ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சஜஷன்ஸ் நான் கண்டிப்பா தரேன்.